மீ செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஹோப்புக்கு ஒரு 3 ஷாட் தான். அதாப்பா நம்ம ஒரு பக்கம் காதல் கதையோட சீசன் 2. நிறைய பேர் நிறைய ஓட்டிங் பண்ணியிருந்தீங்க, ஆனால் ஜேஹோப் தான் இதில் வின் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவருக்கு தான் அதிகப்படியான வாக்குறுதி கிடைச்சிருக்கு. ஸோ நான் அடுத்ததாக அவரோட ஸ்டோரியை ரெடி பண்ணிட்டேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே ரூமில் உம்முன்னு இருக்க, அக்கா நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வர. இவ வேற. ஆமாம், அவனை நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் புதுசாக பார்க்க போகிறேன். ஏண்டி இவங்க தான் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணால் நீயுமா? ஒரே வீட்டில் தான் சின்னதுலேருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கோம். அவன் முகரையும் ஆளும் அவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் தான் ஆகும். இதில் அவன் வேறு எனக்கு புருஷன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு கடுப்பேத்துறீங்க மயிலாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவனை நான் பார்த்ததே இல்லையா, போடி அங்கிட்டு. இப்போ இதுக்கு என்ன குறைச்சல் அக்கா அப்படிங்க குழந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய எதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைடா கண்ணா, என்னடா பசிக்குதுங்களா? இப்படி செல்லத்துக்கு பசி வந்துருச்சான். சரி மம்மி உங்களுக்கு பால் தரேன் அப்படின்னு குழந்தைய மடியில் வச்சு அவனுக்கு பாலை கொடுத்து நல்லா தட்டி விட குழந்தைய அப்போ விட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான் வயிறு ஃபில்லானதும். ஸோ குழந்தைய மெதுவாக அப்படி படுக்க வச்சுட்டு அவன் வாயை தடிச்சு விட்டு, உனக்காக தான் கண்ணா இதெல்லாம் நான் பண்ணுறேன், மம்மி உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தாயும் தகப்பனும் இல்லாத குழந்தைக்கு நீங்கள் தான் அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்பாவாக இருக்கணும்னு ஜேப் நினைக்கிறதுல என்னப்பா தப்பு? ஸோ உங்கள் சிஸ்டர் அதான் கேட்குறான், ஏங்க்கா நீ அம்மாவாக இருக்கலாம், அவர் அப்பாவாக இருக்கக்கூடாதா? ஐயோ உனக்கு அவனை பற்றி தெரியாது அக்கா, உனக்கு தான் மாமாவை பற்றி தெரியல. எம்மா தாயே, குடும்பமே அவனை பற்றி உட்காந்து கிளாஸ் எடுக்காதீங்க. இப்போ தான் அம்மா அருன்னு அறுத்துச்சு. நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே, இன்னும் ஏன்டி டார்ச்சர் பண்ணுறீங்க? இன்னும் எத்தனை பேர் வந்து வண்டியாக அட்வைஸ் பண்ண போகிறீங்க? தயவு செய்து என்னை விடுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதானே, பண்ணிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க சிஸ்டர் பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன். இப்போ அழகாக சாரீ கட்டிட்டு தலை பின்னிட்டு இருக்கும்போது டொக் டொக்குன்னு தட்டுற சவுண்டு. அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதை வந்து பெண்ணா உனக்கு அப்படின்னு பார்க்காங்க ஜேப் தான். அப்படியே உங்களை மேலேருந்து கிளறி பார்க்க, இவனா அப்படின்ட்டு என்ன அப்படிங்கிறீங்க? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். பேசணுமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளியே பார்க்க மொத்த குடும்பமும் அப்படியே அவங்களே இதை பார்த்துட்ருக்கு. அம்மா என்ன அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்க்க, அது ஏதோ அவன் பேசணும்னு சொன்னான்டி, அதுதான். சரி உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றீங்க, எது அப்படின்னு பார்க்குறான். உள்ள வாங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அப்படியே உள்ள வந்துட்டு கதவை சாத்து அப்படிங்கிறான். மொத்த ஃபேமிலி வெளியில் இருக்குது. அம்மா கதவை சாத்திட்டு பேசுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா. இந்த அம்மா ஒன்று சேப்போ அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்க வேறு அப்படின்ட்டு கதவை சாத்தி, என்ன இப்போ உனக்கு அப்படின்னு அப்படியே முறைச்சி பார்க்க, இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற அப்படின்னு உங்களை மேலே கிளறி பார்க்க, பொறுக்கி பார்வையை பாரு அப்படின்னு நீங்கள் வாய்க்கொழித்திட்ட டக்குன்னு கிட்ட நெருங்கி என்னடி சொன்னேன் அப்படின்னு அப்படியே அவங்க லிப்ஸை பிடிச்சி அப்படியே அவன் கிட்ட கொண்டார அப்படின்ட்டு நீங்கள் முழுங்கிட்டே கிட்ட கொண்டாந்தனா என்ன நினச்சானா டக்குன்னு விட்டு, ரொம்ப வாய் பேசாத, ஏன்னா தூங்குறானே குழந்த, அவனுக்கு அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ எப்படி அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான். சொல்லப்போனால் உனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அது ரத்த பந்தம்னு ஒன்று இருக்குது. ஏன் எனக்கு ஏன் சொந்தம் இல்லை? எனக்கு மாமா பையன். மாமா பையனோட பையன் தானே, ஆனால் எனக்கு சொந்த அண்ணன் பையன்டி. எனக்கு இல்லாத உரிமை உனக்கு என்ன? நான் வேறு ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கூட என் அண்ணன் பையனை நல்லா பார்த்துக்க முடியும். நீ தானே? இல்லை நான் தான் வளர்த்தேன் என் குழந்த, எனக்கு இவன் வேணும்னு அடம் பிடிச்ச. அப்போது குழந்தை ஏற்றுக்கிட்டா அதோட அப்பாவையும் ஏற்றுக்கணும். அது சரியாத உனக்கு? ஹே இங்கே பாரு, எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது, உனக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து இரிட்டேட் பண்ணுறது மட்டுமே வேலையாக வச்சுருக்க நீ. ஆமாம், சின்ன வயசுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உன்கிட்ட அப்படிலாம் டீஸ் பண்ணா நீ கத்துவ பார்த்தியா, கேன்னு, அது நல்லாயிருக்கும், அதுதான் உன்னை டீஸ் பண்ணுவேன். அதுக்காக இப்படியே காலம் பூரா இருப்பாங்க அப்படின்னு பார்க்க, நீனா திறந்துற ஜென்மம் ஆடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. பின்னாடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கிட்டே இருக்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்ன பேச வந்த அதை பேசிட்டு வெளியே போ அப்படின்னு நீங்கள் கதவை பக்கம் கை காட்ட. சரி ஓகே, நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன், பொறுமையாக கேளு. நீங்கள் அப்படியே கை கட்டிட்டு என்னத்தை தாண்டா சொல்ல போகிற அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு உங்கள் சாரியை
இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ட்டு அவங்க ஹிப்பை வந்துட்டு மூடி விட பொறுக்கி அப்படின்னு மறுபடியும் சொல்ல நல்லா குனிஞ்சு சாரியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு அது காதில் நல்லா விழுக எது இவளுக்கு அப்படின்ட்டு அவங்களை அப்படியே குணத்தை பிடிச்சி உன்னை போனால் போதுன்னு விட்டால் ரொம்ப ஓவராக போகிறா அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் அவனும் ஃபோர்ஸாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை விட உங்கள் லிப்ஸே செவந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு லிப்ஸை பார்த்துட்டு இருக்க டக்குனு கிட்ட நினைக்க நிற்க பயந்துடுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒட்டி நிற்க. இங்கே பாரு, எனக்கு பொறுமைன்னு ஒன்று அதிகமாக கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னை சீண்டி பார்த்தீங்கன்னா சேதாரம் உனக்கு தான். இது என்னடி எப்போ பார்த்தாலும் பொறுக்கின்னு பொறுக்கி என்ன பண்ணுவான்னு இப்போ காட்டிட்டேன் போதுமா? ட்ரெஸ் நான் வந்திருக்குன்னு அதை சரி பண்ண தான் வந்தேன், அதுக்கு பொறுக்கிங்கிறியோ? பொறுக்கி ஒருத்தனும் இப்படி ட்ரெஸ்ஸை சரி பண்ண விட மாட்டான் அப்படின்னு சொல்லி டப்புன்னு பிடிச்சி உங்கள் சாரீ இழுக்க நீங்கள் வந்துட்டு சாரீ சேஞ்ச் பண்ணலான்னு அப்படியே உருவிருப்பீங்க. அதுக்குள்ளே கதவு சட்டுற சவுண்ட் கேட்கும் தானே, அதை வந்துட்டு சரியாக சொருகாமல் நின்றுருப்பீங்க. ஸோ அப்படியே பிடிச்சி அவன் இழுக்கல அப்படியே வந்து சாரீ கையோடு போகுது. நீங்கள் அப்படின்னு பார்க்க அவனும் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது, உன்னை என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும், வெளியே நிற்கிற யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காது. இந்த கல்யாணம் உனக்கும் எனக்கும் நல்லாவே புரிஞ்சு தான் பண்ணுறோம். நீ இந்த குழந்தைக்காக அதே தான் நானும். ஸோ என் அண்ணன் குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ அம்மாவாக இருக்குன்னு நினச்சா என்கிட்ட சில விஷயங்களுக்கு அமைதியாக தான் போய் ஆகணும். சும்மா கொய்யோமையோன்னு கத்திட்டு இருந்தா பொண்ணை மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். மிரட்ட உங்களுக்கு சுகானா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும். சுகாவோட குழந்தை தான் அது. ஸோ சுகாவும் ஒய்ஃபும் ஒரு இடத்துக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலியே ரொம்ப உடஞ்சி போயிடுது. அந்த டைமில் குழந்தை வந்துட்டு யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஜியோப்போ என் அண்ணன் பையனை நான் பார்த்துக்குவேன் அப்படிங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை வேலைக்கு போகிறோம், குழந்தை எப்படி பார்த்துக்குவான்னு மொத்த வீட்டில் அத்தனை பெண்கள் இருந்தாலும் ஜேவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிச்சுட்டு அவங்க பொண்டாட்டி பார்த்துக்குவா. ஸோ அவங்க குழந்தையாக வளரும், குழந்தைங்க தாய்ப்பாசம் இல்லாமல் இயங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நினச்சி தான் ஜேவுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கும் போது நீங்கள் தான் குழந்தைய வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைய பிரிய மனசு இல்லை. இல்லைம்மா இவன் இவன் என்கிட்ட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ ஜேப் கேட்ட மாதிரி தான். என்ன தான் உங்கள் மாமா பையனோட பையனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உரிமை இல்லைல்ல, குழந்தைய நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஜேஹோப்க்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. பிகாஸ் அவன் அண்ணன் பையன். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அதனால் யாருமே இல்லாமல் ஜேஹோப் எப்படி குழந்தைய தனியாக வளர்ப்பான்ட்டு தான். சரி அப்போ ஒன்று பண்ணலாம், உனக்கும் குழந்தை வேணும் அவனும் குழந்தைய வளர்த்துக்கிறேங்கிறான். ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்களே அப்பா அம்மாவை வளர்ந்துக்கோங்கன்னு மொத்த ஃபேமிலியும் ஒரு மனதாக முடிவெடுக்குது. உங்கள் அம்மாவுக்கு தான் இதில் செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு மொதவே வந்து சுகாவை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் சுகா வந்து நான் வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து நிற்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருக்கும். இருந்தாலும் நம்ம வளர்த்த பையன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு மனசை தேத்திட்டு இருக்க. அந்த மாதிரி டைமில் தான் குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் சுகாக்கு இப்படி ஆக மொத்த குடும்பமும் உடஞ்சி போகிறீங்க. ஸோ குழந்தை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கும் போது எல்லாருமே பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஜேயோப்க்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் பொண்டாட்டி பார்த்துக்குவான்ட்டு இப்போ வந்துட்டு இந்த கல்யாணத்தில் வந்து நிற்குது. ஸோ நீங்கள் குழந்தைய விடுறதா இல்லை, ஜேயோப்க்கும் அதே தான், என் தான் குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவனும் பிடிவாதமாக இருக்கான். ஸோ அதனால தான் 2 பேத்துக்கும் பிடிக்கவே பிடிக்கும். ஜேயோப்க்கு நீங்கன்னா அவ்வளோ இஷ்டம், உங்களை அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் என்ன அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு அது என்ன சொல்கிறது, உங்களை டீஸ் பண்ணி பார்க்கறதுனா அந்த மனுஷனுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராகவே ரியாக்ட் பண்ணுவீங்க. சுகா வந்து உங்களை ஒரு பிரதர் மாதிரி சுகா அப்படி தான் நினச்சிருப்பான். சுகாவுக்கு வந்துட்டு பிரதர்ஸ் எப்படி இருக்காங்க அதே மாதிரி சிஸ்டர்ஸ்னு உங்கள் 2 பேத்தையும் உங்களையும் உங்கள் சிஸ்டரையும் அப்படி வந்துட்டு பாதுகாப்பான். ஏன்னா அவன் தான் உள்ளதுலேயே மூத்தவன். அதனால் வந்து எல்லாரையும் கொஞ்சம் ஒரு இதாக தான் பார்த்துட்டு இருந்துப்பான். பட் அவன் மேலே உங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு லவ். ஏன்னா நம்மளை எங்கே போனாலும் கேர் பண்ணி நமக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து ஒரு அப்பாவுக்கு அப்புறம் நம்மளை யார் பார்த்துக்கிறாங்களோ பிரதர் மாதிரி பிரதர் ஃபீல் வரல. பட் உங்களுக்கு லவ் வருது அவன் மேலே. ஆனால் சுகாவுக்கு உங்கள் மேலே ஒரு சிஸ்டர் ஃபீலிங் மட்டும்தான். அதனால் வந்துட்டு அவனுக்கு லவ் வரல. ஸோ அவன் வந்துட்டு உங்களை கடந்து போயிட்டான். பட் உங்களால் தான் மூவ் ஆக முடியல. அவனுக்கு கல்யாணம் ஆனது கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இங்கே இருக்கவே முடியாமல் தான் நீங்கள் வேலையவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு பக்கம் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அவன் இறந்துட்டாங்க, உங்களால் மனசு உடஞ்சி போயிடுது. அவன் குழந்தை அனாதையாக இருக்கும்போது அதை விட முடியுமா? நம்ம லவ் பண்ண ஒருத்தனோட குழந்தை அதை எப்படி விடுவோம்? ஸோ அந்த குழந்தைய நம்மளே அடாப்ட் பண்ணி அப்படியே வளர்த்துக்கலாங்கும் போது இதுக்கு முட்டுக்கட்டையாக நம்ம ஆள் ஜேயோப் வந்து நிற்க வேறு வழி இல்லாமல் அவனை பிடிக்கலனாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டீங்க. சின்ன வயசுலலாம் டீஸ் பண்ணி எப்படி அள வைப்பானோ இப்போயும் அதே தப்பு அப்படியே வந்து அச்சிப்ப சகாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போயுமே உங்களை வந்து டீஸ் பண்ணி அள வைக்கிறது அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. பட் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இவெல்லாம் மனுஷனே கிடையாது, இவனை போய் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதை விட சொல்கிறதுனா சின்ன வயசுலேருந்து ஒரு எனிமி மாதிரி உங்களுக்கு அவர். பட் அவருக்கு
நீங்கள் தான் காதல். ஸோ அவருக்கும் வந்துட்டு தான் அண்ணன் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது தான் கல்யாணங்கிற பேச்சு டேரெக்டாக வந்து சொன்னால் சத்தியமாக நீங்கள் அவரை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு அவருக்கே தெரியும். அந்த டைமில் வந்துட்டு குழந்தை மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறத பார்த்து தான் இப்போ குழந்தை அவருக்கும் வேணும் அப்படிங்கிறதும் அது ஒரு இதுதான். தான் அண்ணன் குழந்தைய விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதே சமயம் அதன் மூலியமாக நீங்கள் கிடைக்கும்போது அல்வா சாப்பிட இனிக்குமா கசக்குமா என்ன சாருக்கு? ஸோ ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அவரும் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த சாரியை பிடிச்சி இழுக்காது கையோடு வர நீங்கள் பதறி போய் நிற்க அவரோ சரி கூட ஒழுங்காக கிடத்தல சண்டை போட வந்துட்டான் அப்படின்ட்டு அதை அழகாக ஃப்ளீட் எடுத்து நீட்டாக உங்களுக்கு அப்படியே வியூ பண்ணி விட நீங்கள் இன்னும் அந்த ஷாக்லேயே பேட் நின்றுட்டுருக்கு. அவரும் அப்படியே பார்த்துட்டு அதுக்குள்ளே குழந்தை சினுங்கிறான். ஸோ நீங்கள் டக்குன்னு அவரை நகர்த்தி விட்டு குழந்தைய தூக்கி கையில் வச்சு சமாதானப்படுத்த உங்களுக்கும் குழந்தைக்குமான பாண்டிங்கை பார்க்குறாரு. அது அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அப்படியே கிட்ட வந்து இங்கே பாரு, நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனுக்கு நம்ம அப்பா அம்மா சித்தி சித்தப்பா கிடையாது, புரியுதா? இவன் நம்மளோட குழந்தை, அதை மைண்டில் வச்சுக்கோ. என்னைக்கு அவன் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் எனக்கு மட்டும் நான் இல்லாட்டி தலையெழுத்தாடா உன்னை போய் கல்யாணம் பண்ண, இவனுக்காக மட்டும்தான், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. என்ன பேச வந்தாலும் கடைசி வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனும் ஓகே கண்ணா, அப்புறமா நானும் இவ்வளோ தான் உனக்கு அம்மா அப்பா, சரியா செல்லம்? நீ அப்பா அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, உனக்கு எதுவாக இருந்தாலும் இந்த அப்பா செய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட கணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. 2 பக்கமும் குழந்தையோ அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிக்க அடுத்தது உங்கள் கணத்தில் கிஸ் பண்ண அடிட்டு நீங்கள் பார்க்க அப்புறம் இதை செய் அது செய்யு, என்ன ஆர்டர் போடுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, ஏன்னா எனக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை நான் செய்வேன். அப்புறம் நீ எதை செய்யாதன்னு சொன்னீன்னா அதை தான் எனக்கு செய்யணுன்னே தோணுண்டி, புரிஞ்சதா? ஓகே நம்ம மேரேஜில் மீட் பண்ணலாண்டி சிடு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கதவை தந்துட்டு அந்த மனுஷன் போக செம்ம காண்டில் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. குழந்தைய அப்படியே தட்டி கொடுத்துட்டு கண்ணா உனக்காக தான் எல்லாத்தையும் போகிறதுக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. சுகாவோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு மாமா நான் உங்கள் மேலே ரொம்ப லவ் வச்சுருந்தேன், ஆனால் உங்களுக்கு தான் என் மேலே லவ் இல்லை. சரி அப்படின்னு மனசை தேத்திக்கலான்னு பார்த்தா என்னை விட்டு இப்படி போயிட்டீங்களே மாமா, உங்கள் குழந்தைய உங்கள் நினைப்பா வளர்க்கலான்னு பார்த்தா இந்த இந்த கிறுக்கன்ட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு புலம்பிட்டே அப்படியே சுகா குழந்தை பிறந்தப்போ அப்படியே ஹாப்பியாக சுகாவை ஒய்ஃபை பார்க்கணுங்கிறதுக்காக குழந்தைய கையில் கொடுத்ததும் வாங்கி பார்த்து அடுத்த நிமிஷம் குழந்தைய யாராவது பிடிங்கிற மாதிரி நீட்ட அங்கே மொத்த குடும்பமும் நான் தான் வாங்குவேன் நீ தான் வாங்குவேன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் உங்கள் அம்மாவுக்கு தான் வந்து சுகா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை, இருந்தாலும் குழந்தைய விட முடியுமா? ஸோ குழந்தைய வாங்கிறதுனா மும்பரமாக நிற்க அங்கே அவங்க ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு சுகாவை இப்போ யார் கையிலடா கொடுக்கன்னு நினைக்க. அப்போ ஜெயஹோப்பும் நீங்களும் அட்டன் டயத்தில் மாமா அப்படின்னு நீங்களும் அண்ணா அப்படின்னு ஜெயஹோப்பும் கை நீட்ட. ஸோ அப்படியே திரு இப்போ 2 பேர்த்தில் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு சுகாவே ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் 2 பேர் கையை சேர்த்து பிடிச்சி இந்தாங்க பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு அப்படி கையில் கொடுத்த குழந்தை தான் இவன். எந்த நேரத்தில் அவங்க கையில் கொடுத்தாரோ உங்ககிட்டயே வந்து சேரணும்னு இருக்கு. அந்த நினைவுகளை அப்படியே நினச்சிட்டு இருக்க கண்ணோரம் லைட்டாக ஒரு டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க உங்கள் சிஸ்டரும் அக்கா அப்படின்னு வேற யாரும் இல்லை ஜேகேயோட ஒய்ஃபான நீங்கள் தான். ஸோ வந்துட்டு அப்படியே கூப்பிட்றீங்க இவ ஒருத்தி அப்படின்ட்டு என்னடி குழந்தைய என்கிட்ட கொடுங்க, அஜுக்கண்ணா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய அவள் வாங்கிக்க. நீங்களோ குழந்தைய கொடுக்கவே மனசில்லாமா அக்கா ரொம்ப பண்ணாத, அவங்க கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நீ ரொம்ப தான் பண்ணுற அப்படின்ட்டு குழந்தைய வாங்கிக்க. ஹே பத்திரம்டி அப்படின்னு குழந்தைய கொடுக்கவே மனசில்லாமல் கொடுத்துட்டு இப்போ எதுக்குடி இந்த ஃபார்மாலிட்டிஸ், ஏன் இந்த மண்டை எனக்கு தெரியாதா, இவன்கிட்ட நான் போய் காஃபி கொடுத்து அப்படியே ஐயோ இந்த அம்மா ஒரு லூஸ் அப்படின்னு புலம்பிட்டு அவங்க அம்மா வந்து தா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடு மா, ஒரே வீட்டில் இருந்துட்டு இதெல்லாம் டூ மச்சாக தெரில, இதெல்லாம் சம்பிரதாயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் அப்படியே வந்துட்டு எல்லாம் காஃபி கொடுக்க ஜோப்பவங்களை ஒரு மாதிரி பார்க்குறோம் பாரு அப்படின்ட்டு முழுங்குற மாதிரி பார்க்குறாரு மனுஷன். ஸோ நீங்களும் அப்படியே கடுப்பாக முறைச்சிட்டே கொடுக்க அவரும் முறைச்சிக்கிட்டே இருந்த எல்லோரும் முன்னாடி கிஸ் அடிச்சிடுவோம் அப்படிங்கிறாரு. காதில் கிசுப்பா நீங்கள் குடிஞ்சு காஃபி கொடுக்கும்போது நீங்கள் சட்டனாக அப்படியே பயந்து அப்படியே முழிச்சு பார்க்க அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி அவங்களை பார்த்து கண்ணடிச்சு சிரிக்க ஷோ அப்படின்னு இருக்குங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் ஏன்டா இந்த சம்பிரதாயம்லாம் பண்ணி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சட்டு புட்டுன்னு கல்யாணம்னா அதை பண்ணி தொலைங்கலாண்டா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக வீட்லேயே வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி தான். ஸோ காஃபிலாம் கொடுத்ததுக்கப்புறம் 2 பேத்துக்குமே ரிங் கொடுக்குறாங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்துட்டு 2 பேரும் அப்படியே வந்துட்டு ரிங்கை மாற்றிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக சரிப்பா நாளையிலேருந்து கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்துட்டு அந்த வேலையில் நடக்குது. உங்களுக்கும் இதெல்லாம் வந்து சம்பிரதாயமாக கட்டுப்பாகுது. ஸோ அந்த ரிங்கை பார்க்குறீங்க கழட்டி எறியணும் போல் கோவம் வருது.
எல்லாம் என் குட்டிக்காக அப்படின்ட்டு குழந்தைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிறீங்க. அடுத்த நிமிஷமே குழந்தைய டக்குன்னு உங்ககிட்ட வாங்கி நெஞ்சோடு அணைச்சிக்கிறீங்க. அவனும் ஏதோ அம்மா மாதிரி உங்ககிட்ட தான் ஒட்டிக்கிறான். ஏன்னா அவன் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா இருந்தனால உங்கள்கிட்டயே தான் இருப்பான். ஸோ நீங்களே தான் சீராட்டி பாராட்டி வளர்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் அவன் எப்போவுமே உங்களோட இருக்கான். இப்போ குழந்தைக்கு 6 மாதம் ஆகுது. ஸோ குழந்தை அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்க, மம்மம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஃப்ரூட்ஸை மசிச்சு கூட்டுறது, இது மாதிரி எல்லா வேலையும் சலிக்காமல் அவனுக்கு எதுனாலும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. நைட்டில் கூட உங்கள்கிட்ட தான் இருப்பான். எத்தனை வாட்டி சினுங்கினாலும் அத்தனை வாட்டி அசராமல் ஆட்டி விட்டு தூங்க வைக்கிறது, பால் கொடுத்து அவரை தாய் எப்படி பார்த்துக்குவாலோ அதே தான் பண்ணுறீங்க. ஸோ அதீத அன்பு அவன் மேலே உங்களுக்கு. சுகா மேலே அவ்வளோ ஒரு பாசம். அந்த பாசத்தை அப்படியே அவன் குழந்தை மேலே காட்டுறீங்க. பிகாஸ் சுகா சின்ன வயசில் உங்களை எப்படிலாம் பார்த்துக்கிட்டானோ அந்த மாதிரி அப்படியே ஒரு அரும்பு அண்டாமல் அந்த குழந்தைய அவ்வளோ இதாக பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்படியே இருக்கிறனால தான் ஜேஹோப்போட வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் நாள் நெருங்குது. நீங்கள் பாட்டுக்க ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஜியோப்போட அவ்வளோவா உங்களுக்கு பிடிக்காதனால மற்ற ஃபேமிலியே வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் போகும்போது நீங்களும் அப்புறமா எடுத்துக்கிறேன், குழந்தைய வச்சுட்டுலாம் என்னால் அலைய முடியாது அப்படி இப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்கள் போகிறதையும் வந்துட்டு ஆமாம் இந்த கல்யாணம் அப்படியே எனக்கு பிடிச்சி நடக்குது பாரு, இதில் நீ எதுவும் எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. பட் ஜியோப்போ அண்ட் அத்தை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நானும் அவளும் போய் தனியாக எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சித்தி அப்புறம் சித்தப்பா மாமா எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேப் தான் சொல்லியிருப்பான். ஸோ மொத்த குடும்பத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நீயும் இப்படி தான் இருக்க, அவன் தங்கச்சி அதுக்கு மேலே வேலை நாங்கள் என்னத்தை தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான்னு தெரில, கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, கல்யாணத்தப்போ தான் வருவேன்ட்டு இருக்கிறா. வரட்டும் அவளுக்கு இருக்குது, நீ வந்த காலை உடச்சி வீட்டிலே உட்கார வைக்கிறேன், வேலைக்கு போடுறதுனால தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அம்மா திச்சிருக்கம்மா. காலையிலேயே உன் சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஏய் போடி போய் ரெடி ஆகு, இன்றைக்காவது அவர் கூட போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, அவன் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வர. அதுக்குள்ளே ஜேவப்போ வந்துட்டு ரெடி ஆகி அப்படியே கீழே வராரு. ஸோ அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர, வாக்கண்ணா வண்டியா உட்காந்து சாப்பிடுப்பா. இல்லை அத்தை நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோம். எங்கே அங்கே பொண்ணு? இந்நேரம் ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறேன், அப்போவே சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை எங்கே அவர் ரூமில் இருக்காளா? சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு, வேலை பார்க்க வேண்டிய ஜேகேவும் இங்கே இல்லை, அவங்க சிஸ்டரும் இல்லை, எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ஊரில் இருக்கனால ஸோ இருக்கிறவங்க தானே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வேறு பத்தாக்குறைக்கு ட்ரெஸ் எடுக்க போகாமல் இருக்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஜேப்போ வரான். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ரூமில் அப்போ தான் குளிச்சுட்டு டவலோடு வந்திருப்பீங்க. குழந்தையோ அப்படின்னு சினுங்க ஆரம்பிக்க, அச்சோ அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து குழந்தைய நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை சிரிக்க வைக்க அந்த டவலோடு நின்றுட்டு அப்படியே அவன் முன்னாடி ரைம்ஸ் பாடி அப்படியே துள்ளி குதித்து ஆடிக்கிட்டு இருக்க ஜேஹோப்போ நீங்கள் எங்கன்னு பார்க்க வந்தவன் அப்படியே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து அப்படியே நிற்கிறான் ஃப்ரீஸ் ஆகி. நம்ம அயான் குட்டியோட மைண்ட் வாய்ஸோட சித்தப்பா என்னடா நான் தான் ஆணு வாய்ப்பிழந்து பார்த்தா நீ எனக்கே டஃப் கொடுப்பு போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த மாதிரி அவனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பேன் வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வர அப்படியே கை என்னமோ தன்னிச்சியாக அப்படியே அந்த கதவை லாக் பண்ணுது. அந்த சத்தத்தில் நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்தவங்க என்னடா சத்தம்னு அப்படியே டப்புன்னு திரும்ப இங்கே ஜெயோப்பை பார்த்தது உங்களுக்கோ இவன் என்ன பண்ணுறான் ஏ ரூமில் அப்படின்ட்டு அவனை ஏய் அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக திரும்பி ஒரு பக்கம் போக பார்க்க அப்போ அங்கே கீழே குழந்தையோட டாய்ஸ் எல்லாம் செதறி கிடக்கு, அதில் தெரியாமல் காலை வச்சு அப்படியே வலிக்கி அப்புறம் பேன் ஒழுக போக்க கரெக்டாக அவங்கள ஜெயோப் இப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிக்கிறாரு. விழுந்துருவோமோங்கிற பயத்தில் அவரோட கழுத்தை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்க அந்த மனுஷன் ஒரு கை வந்து ஹிப்பை ஹோல்ட் பண்ணி இன்னொரு கை அவங்களோட வெற்று முதுவை அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே அவர் அவங்களே பார்க்க நீங்கள் கண்ணை இறுக்கி மூடி பயத்தில் இருக்கீங்க. அப்படியே பார்க்க அப்படியே ஃபேஸ் எல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்தனால தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு தலையிலேருந்து, அப்படியே முகமெல்லாம் ஈரம், அந்த லிப்ஸு அது படப்படன்னு அப்படியே பார்க்க அந்த மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ ஜேஹோப்பு முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே லிப்ஸை கவி அப்படியே மேல் லிப்ஸு கீழ் லிப்ஸுன்னு அதில் உள்ள அந்த தண்ணியோட அவங்களோட உண்மையில் நிறைய சேர்ந்து உறிஞ்சிட்ருக்காரு. அந்த அளவுக்கு கிஸ்ஸு டீப்பாக நீங்களும் ஒரு உங்களோட உதடோட அப்படியே வந்துட்டு இதானதுமே பேச்சப் ஆனதுமே பயந்து டக்குன்னு கண்ணை திறந்துருப்பீங்க. நீங்கள் கண்ணை திறந்துட்டுருக்க அந்த மனுஷனும் எப்போ உங்கள் லிப்ஸை தொட்டாரோ அடுத்த நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே ரசித்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. இதே நான் பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி குழந்தை தனியாக விளாண்டுட்ருக்கான். நீங்களோ அப்படியே வந்துட்டு அவரை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு அப்படியே ஒரு முறைச்சி பார்த்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டு அப்படியே ஒரு முறைச்சி பார்க்க, என்ன இப்போ முறப்பு, உன்னை என்ன சொல்லிட்டு போனேன்? 9 மணிக்கெலாம் ரெடி ஆயிருன்னு சொன்னேன், இவ்வளோ நேரம் ரெடி ஆகாமல் இதில் முறப்பு வேறு. வாடா குட்டி நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணலாம்
சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கே விளையாண்டுட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு வெளியே போக நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறீங்க. வெளியே வந்து ஒரு அப்படின்னு மூச்சுட்டு எப்பா அப்படின்ட்டு இருக்காருக்கு. நல்ல வேலை தப்பிச்சோண்டா, இல்லை சண்டாளி சாமி ஆடி இருப்பா. குட்டி உன் நிலமை தாண்டா இப்போ சித்தப்பாக்கம் ஆயிடுச்சு. உன்னை எப்படியோ அவன் மந்திரம் போட்டு மயக்கி கூடயே வச்சுருக்கான்னு நினச்சேன். இப்போ என்னைய கூட அப்படி பண்ணிட்டாப்பலடா. நீயாவது சித்தப்பாக்கு ஏதாவது புத்தி சொல்கிறியா? அங்கே தான் நான் உட்காந்துருந்தேன் அப்படி இப்படின்னு அந்த குழந்தைகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு மனுஷன். அவனும் பொடக்கிற்கு சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி டாயாலேயே மண்டையில் ஒன்று போடுறான். போட இங்கே ஜெயோப்போ ஐயோ அவளை பார்த்தாலே துள்ளி குதிக்கிற மனசை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை அவ்வளோதான் வச்சு செய்யின்னு செஞ்சு விட்ருவா. ஏற்கனவே பார்க்கும்போதெல்லாம் பொறுக்கிங்கிறா. நான் அக்மார் பொறுக்கியாகவே அவகிட்ட நடந்துக்கிறேனே அப்படின்னு தானே வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நீங்களும் அப்படியே கதவை சாத்திட்டு சி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, அவன் முன்னாடி போய் இப்படி நின்றுருக்கே, இனிமேல் கதவை சாத்திட்டு தான் எதனாலும் பண்ணணும். சொந்த வீட்லேயே நமக்கு ப்ரைவசி இல்லாமல் போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானே. கல்யாணம் ஆனால் ஐயோ குழந்தைக்காகன்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவான் போல். பயமாக இருக்கே, இவன்கிட்டேருந்து தள்ளியே இருக்கணும். சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அவரை திட்ட தான் செய்றீங்க. ஸோ ஒரு வழியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வர அவரும் உங்களை அப்படியே மேலேருந்து கிளை வரையும் அப்படியே ஒரு மார்க்கமாக பார்க்குறான் பாரு, கண்ணை பாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே முடங்கிக்கிட்டே வந்து உட்கார அப்படின்ட்டு அந்த மனுஷனும் போகலாமா அப்படிங்கிறாரு. சாப்பிடல அதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நம்ம தூக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறாரு. அப்படியே பார்க்குறீங்க என்ன ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு தேவையானது எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட கிளம்புறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு 2 பேரும் கல்யாணத்துக்கு ஷாப்பிங்கு. அங்கே போய் ஷாப்பிங் மாலில் அப்படியே இந்த கடைக்குள்ளே போகுது எதுவுமே ஜோப்போ கல்யாணத்துக்கு வெட்டிங் ட்ரெஸ் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மற்றவங்களாம் அப்படியே எதே குழந்தையோட கல்யாணம் பண்ணுறவங்க இவங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. பிகாஸ் யாருக்கு கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள அப்படின்லாம் கேட்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, நாங்கள் தான் பொண்ணு மாப்பிள்ள, மாப்பிள்ள பொண்ணு, இது எங்கள் பையன், எங்களுக்கு தான் கல்யாணம், ட்ரெஸ் எடுத்து போடுங்க அப்படின்னு அந்த மனுஷன் பாட்டுக்கு சொல்ல நீங்களும் ஐயோ இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நீங்களும் பெருசாக எதுவும் இது பண்ணிக்கல. ஆனால் பார்க்குறவங்களுக்கு தான் ஆனால் அது குழந்தை வந்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் சகஜமாயிருச்சு, களி முத்தி எடுத்து அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒன்று நினச்சிக்கிறாங்க. பட் அதை பற்றிலாம் நீங்கள் கேர் பண்ணிக்கல. குழந்தைக்கு அப்படியே விளையாட்டு காட்டிகிட்டே 3 பேத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கிறாரு ஜெயோப்போ. இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, எங்கள் வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி எங்கள் பையனுக்கும் வேணும். சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நாங்கள் வேணால் ஸ்டிச் பண்ணி தரட்டுமா, வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ வரிஸ், நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போகிறோம், எங்களுக்கு வெளியில் வேலை இருக்குது, மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோம், அதுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதா அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவருக்கு எந்த மாதிரி கோட் ஷூட் எடுக்கிறாரோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லெஹங்கா, பையனுக்கும் அதே மாதிரி கோட் ஷூட்டு, அதே மாதிரி வந்துட்டு பட்டு வேஷ்டி சட்டை, பையனுக்கும் வந்து குட்டி தோத்தி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அதில் வந்துட்டு ஒர்க்கு ஒரே மாதிரி உங்கள் ப்ளவுஸில் வர ஒர்க்கே வந்து அவர் ட்ரெஸ்ஸில் வர மாதிரி அவர் ஷர்ட்லேயும் பையனுக்கும் அதே மாதிரி அதை தான் வந்துட்டு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு அதை கேட்டு அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஜுவல்ஸு இதே தான் அங்கேயும் நடக்குது. ஸோ அவரும் வந்துட்டு பார்த்து எல்லாத்தையும் அதுலேயும் திருமாங்கல்யத்துனா அப்படி பார்த்து மனுஷன் லைட் வெயிட்டடாக வேணும், அவளுக்கு குத்தாமல் உறுத்தாமல் இருக்கணும், பையனை தூக்கும் போது அவனுக்கு அழுந்தக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கே ராணி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கும் போது க்ரீன் ஃபாரஸ்ட்டாக தெரியலாம், பேசினா மட்டும் ரெட் ஃபாரஸ்ட்டாக இருக்கானே அடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அவரும் என்ன அப்படின்னு திரும்ப ஒன்றும் இல்லை அப்படிங்கிறியா, அப்புறம் பையனுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு விடாமல் எல்லாம் எடுக்க மொத்த கும்பலும் உங்களை தான் ஆடு பார்க்குது, யார் சாமி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரும் வந்துட்டு அதெல்லாம் பெருசுபடுத்திக்கல, எல்லாத்தையும் பார்த்து ஜுவல்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு பசிக்குமேனு அப்பப்போ நீங்கள் ஏதாவது வச்சு பார்த்துட்டு இருந்தால் கூட நீ பார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குழந்தைய நல்லடா கண்ணா அழாதீங்க, இங்கே பார் இது வேணுமா அது வேணுமான்னு அப்படியே விளையாட்டு காட்டுறது. அது மட்டும் இல்லை அவனோட பேக்லேருந்து எல்லாம் அவர் தான் மாட்டியிருக்காரு. குழந்தையும் வச்சுக்கிட்டு பால் பொட்டியிலேருந்து எடுத்து பாலையும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்ச்சேஸை முடிக்கிற வரைக்கும் பையனை அவரே தூக்கிட்டாலேயே உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, கொடுங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு பேக்கையும் தூக்கிட்டு பையனையும் முன்னாடி மாட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போக நீங்கள் தான் அப்படியே ஹாயாக போய்ட்டு வரீங்க. உங்களுக்கோ ஐயோ இந்த மனுஷன் என்னமோ இவன் தான் எல்லாமே ரொம்ப நல்லவன் மாதிரியும் நான்லாம் குடும்பக்காரி மாதிரிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கீழே இறங்க போகும்போது டக்குனு உங்கள் கைப்பிடிக்க அப்படின்னு பார்க்குறீங்க. உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஓகே இல்லைன்னா நிறுத்திடுவியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. வாட் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் பிடிக்காது, நீ தான் விட்டு கொடுத்து போயே, எனக்கு குழந்தை வேணும். ஏய் உனக்கு வேணாட்டி அப்போ நீ வேணா வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கையா, இது என் அண்ணன் குழந்தைடி, இவனை எனக்கு எப்படி விட்டு கொடுக்க முடியும், என்னை ஏண்டி விட்டு கொடுக்க சொல்கிற, உனக்கு குழந்தை வேணும்னா இவனையாவது கட்டிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கோ
வாயை முடுங்க, என்னால் யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. ஆ அப்படின்னாடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க, என் மனசில் எப்போவுமே சுகா மாமா மட்டும்தான் இருக்கார். ஆமாம், அவர் மட்டும்தான். ஏய், என்ன பேசுகிற நீ? என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்தா நான் வச்ச பாசம் இல்லைன்னு ஆயிருமா? இங்கே பாருங்கள், இது தெரிஞ்சுக்கிட்டாது தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. எனக்கு இதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உங்களை என்னால் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. என் மனசு ஃபுல்லாக சுகா மாமா மட்டும்தான் இருக்கார். அவரை தான் நான் லவ் பண்ணுவேன், இன்னும் பண்ணுவேன். அவர் பையனை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாட்டியும் அவர் பையனை வளர்த்தாது நான் அந்த ஆசையை தீர்த்துக்கிறேனே. சி, கட்டிக்க போகிறவங்கிட்ட இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு செம்ம கோவம் வருது ஜெயஹோப்க்கு. குழந்தை அப்படியே பயந்தால, நீங்கள் அப்படியே குழந்தைய உங்களோட இறுக்கி பிடிச்சிக்க. ஜெயப்போ ஒன்றும் இல்லைக்கண்ணா அப்படின்னு உங்களை அப்படியே தீ பார்வை பார்க்குறாரு. என்னட்டு இப்படி அருகருப்பாக பேசுகிற? நான் என்ன பேசிட்டேன்? எனக்கு மாமாவை பிடிக்கும். ஏய், வாயை மூடு. சும்மா மாமான்ட்டு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு பொண்டாட்டி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவனை நினைக்கலாம்? அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அடுத்த புருஷன் மேலே ஆசைப்படுறது. சும்மா நிறுத்துங்க. அடுத்த புருஷனா? சின்ன வயசுலேருந்து அவர் என்னோட மாமா. என் மாமாவாக இருந்தவரை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக என்னோட காதல் ஒன்றும் பொய்யாயிராது. ஏய், அவன் உங்களோட தங்கச்சி மாதிரி பார்த்தான். அவர் எப்படி பார்த்தாரோ அது எனக்கு தெரியாது. நான் அவரை என் மனசுக்குள்ளே தான் வச்சு பார்த்தேன். எனக்கு என் மாமாவை ஐயோ திரும்ப திரும்ப இதே சொல்லி கடுப்பேத்தாத. இங்கே பார், என் அண்ணனே இல்லை, போய் சேர்ந்துட்டான். அவனோட குழந்தைய நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு நான் வேறு ஒருத்தைய கூட கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ தான் இந்த குழந்தை எனக்கும் வேணும்னு சொன்னனால சரி உன்னையே கிடைக்கலாம் நான் நினச்சா நீ என்னாடி என்னமோ பேசிகிட்டு இருக்க. இங்கே பார், என் காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நிற்காது. அது நடக்கும். பொண்ணு வேணால் மாறும். உனக்கு பிடிச்சா இந்த கல்யாணம், இல்லையா மூடிக்கிட்டு கிளம்பு. நான் வேறு யாரை கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு என் அண்ணன் குழந்தை என் கூட தான் இருக்கணும். உன்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கட்டன் ரைட்டாக அவர் பேச அவங்களுக்கும் அழுகியாக வருது. ஏன் இப்படி மனசு புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கா. வாயை மூடு. இனி ஒரு பேச்சு கிடையாது. உனக்கு ஒரே ஒரு சான்ஸ். இந்த குழந்தை வேணும்னா என்னையும் சேர்த்து எடுத்துக்கோ. இல்லை அப்படின்னா குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாரு, எவனை வேணால் கட்டிக்கோ. நான் கேட்க மாட்டேன். இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெய பேச நீங்களும் முடியாது, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி போக ஜெயப்புக்கும் செம்ம கடுப்பாகுது. ஸ்டேரிங்லேயே ஓங்கி குத்திட்டு படுத்துறான். சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எப்போவுமே ஒட்ட மாட்டான். ஆனால் அதெல்லாம் நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேனே தவிர அவளை ஒரு நாளும் வெறுத்ததில்லை. எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும். ஏன் முன்னாடி ஏன் கிட்டேயே என் அண்ணனை தான் காதலிக்கிறேன்னு சொல்கிறான். என்னால் ஏற்றுக்கவே முடியலையே. கடவுளே, என்னால் இவளை விடவும் முடியாது. ஐயோ, ஏன் இப்படி என்னை சாவடிக்கிறா? இருடி, என்கிட்டயே இவ்வளோ திமுறாக சொல்லிட்டு போகிற. உனக்கு எல்லாத்துக்கும் நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு புரிய வைக்கிறேன். என் காதலை உனக்கு புரிய வச்சு உன்னை என் காலோட விழ வைக்கல. அப்புறம் நான் ஜெயோப்பே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சபோதம் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுலேயும் தான் மொதவாது கொஞ்சமாக போய்க்கு தானே மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தவர். எப்போ சுகா உங்கள் மனசில் ஃபுல்லாக இருக்கான்னு தெரிஞ்சதோ அவ்வளோதான் அவருக்கு ஒரு பொசசிவ். அது எப்படி என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் என் அண்ணனை சுமந்துக்கிட்டு இருக்கலாம் மனசில். அதுவும் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் சி இதை எங்கள் அண்ணன் கேட்டால் அவனே அருகருப்பான்னு நினைப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது ஜோப்க்கு. ஸோ நீங்கள் சுகாவை பற்றி பேசும்போது அவருக்கு செம்ம இரிட்டேட் ஆகி வாயை மூடுறியா, உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அண்ணனை பற்றி பேச அப்படின்னு சொல்லி வாய் அடக்க. ஏன் அவர் எனக்குமா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இன்னொரு தடவை மாமான்னு ஆரம்பித்தா வாயை பொட்டச்சிருவண்டி, உனக்கு நான் மட்டும்தான் மாமா அப்படின்னு அப்பையிலேருந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் அப்படியே கராராக பேச ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இப்படியே நாள் போக கல்யாண நாளும் வருது. ஸோ மேரேஜ் அன்னைக்கு அப்படியே நீங்கள் வந்துட்டு மனசே இல்லாமல் தான் இருக்கீங்க. மணமேடிக்கு வரதுக்கு முன்னாடி குழந்தைய கொடுத்துட்டு போமா அப்படின்னு பையனை வாங்கிக்க நீங்கள் அப்படியே வந்து ஜியோ பக்கத்தில் உட்கார ஜியோ போ அப்படியே வந்துட்டு குழந்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு பையனை வாங்கி மடியில் வச்சுக்கிறாரு. அவர் குழந்தைக்கிட்ட சிரித்த முகமாக தான் இருக்கார். உங்களை அப்படியே உருன்னு பார்க்க நீங்களும் அந்த பக்கமே திரும்பாமல் அப்படியே குனிஞ்ச தலையை நிமிராமல் உட்காந்துருக்கா. உங்கள் காது கிட்ட வந்து என்னடி உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலன்னு உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. ஆனால் அதை பிடிச்சாலும் பிடிக்கலாட்டையும் உனக்கு எனக்கும் குழந்தை வேணும். அதுக்காக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இன்னும் நீ என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. இனி சுகான்னு சொல்லிகிட்டு இருந்த அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறேன் ஜெயஹோப்போட இன்னொரு முகத்தை நீ அப்படின்ட்டு அந்த மனுஷன் கராராக பேச நீங்கள் அப்படியே ஜர்க்காகி அவரை பயத்தோடு பார்க்குறீங்க. நீ அவன் பேரை சொல்ல அதுக்கு உனக்கு தண்டனை குறைச்சிக்கிட்டே இருக்குண்டி. இதுக்கப்புறம் நீ ஜெயஹோப்போட பொண்டாட்டி என்ன சொல்லுவ?
இந்த பொறுக்கியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி பேச உங்களுக்கு அழுகையாக வருது. என் வாழ்க்கை எப்படிலாம் அமையணும்னு நினச்சேன், கடைசியில் இவங்கிட்ட வந்து இப்படி கோத்து விட்டுருக்கே கடவுளே அப்படின்னு அப்படியே நீங்கள் அழுகையோடு இருக்கா. மற்றவங்கலாம் ஆனந்த கண்ணின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மட்டும் தானே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்கீங்க. ஸோ குழந்தை அப்படியே அந்த தாலியை பிடிச்சி அப்படின்னு இழுத்துட்ருக்கான். அப்போ அப்படியே அவன் கையோட சேர்த்து தான் கையை கொண்டாந்து பையனை அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இப்போ உங்கள் கழுத்தில் அப்படியே தாலி கட்ட நீங்கள் குழந்தைய பிடிச்சிக்கிறீங்க. ஸோ 2 கையும் கொண்டாந்து இப்போ அவர் வந்து தாலியை கட்டுறாரு. குழந்தைய நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் நெஞ்சோடு அணைச்சி பிடிச்சி எல்லாம் உனக்காக கண்ணா அப்படின்னு நீங்கள் அப்படியே இருக்கா. அவனை அப்போ உங்கள் காதுக்கிட்ட எல்லாம் என் குழந்தைக்காக தான் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு தடவும் நீங்கள் குழந்தைய அணைக்கும் போதெல்லாம் சுகாவோட நினப்பில் தான் பண்ணுறீங்கன்னு கோவம் தான் வருது. ஸோ அதான் உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அவர் முறைக்கும் போது உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே சிரித்த மாதிரி மற்றவங்க கிட்ட ஃபேஸை காட்டிட்டு உங்களை மட்டும் முறைச்சி பார்த்துட்டு அப்படியே குங்குமம் வைக்க நீங்கள் தான் நடுங்கி போகிறீங்க. என்ன பண்ணுவானோ படுபாவி அப்படிங்கிற ஒரு நடுக்கத்திலே இருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த சடங்குகள் முடியுது. வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு வர உங்கள் சிஸ்டர் தான் உங்களுக்கு ஆராத்திலாம் எடுக்க அதில் அப்படியே சிரிச்சிட்டே நம்ம ஜெயோப்போ வந்துட்டு மோதத்தை கழிப்பிட வள்ளல் பரம்பரை மோதத்தை தான் போடுவார் அப்படிங்கிறவர் நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் நக்கலா ஏன் குழந்தையாக்கு நான் கொடுக்கக்கூடாதா, நீ உன் மாமாவை நினைக்கலாம், நான் என் குழந்தையா மேலே அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்க எதை அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க ஒன்றும் இல்லை ஒரு பாசம் வைக்கக்கூடாதான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வலது கால் அடித்து வச்சு வீட்டுக்குள்ளே போனதுமே இந்த சாமி படத்துக்கு விளக்கேற்ற சொல்லுவாங்களோ, ஸோ அதை தான் பண்ணுறீங்க. அதை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு எல்லார் காலையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க. அப்போ கடைசியாக ஜெயப் நிற்கா. நீங்கள் அப்படியே இவன் என்ன இங்கே லைனில் நிற்கிறாங்கன்னு பார்க்க அவங்க அம்மாவோ போடி புருஷன் காலில் விழுகணும், இங்கே பாரு என்னவாக இருந்தாலும் நம்ம எப்போவுமே புருஷன் காலு கீழே தான் அப்படி இப்படின்னு அட்வைஸ் மாதிரியா போய் இந்த அம்மா வேறு அடிட்டு நீங்கள் அப்படியே ஜியோ பார்க்க அவரும் காலிட்டு வாடி வா வந்து விழுகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையே தான் குறுகுன்னு பார்த்துட்ருக்க. ஐயோ இவன் காலெல்லாம் விழுகணும் தலையெழுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே நீங்கள் விழுக போக டக்குன்னு உங்களை ஷோல்டரோட பிடிச்சி அப்படியே தேவையில்ல என் பொண்டாட்டி எனக்கு அடிமையாளாக இருக்க வேணாம், எனக்கு அவள் பொண்டாட்டியா எனக்கு அம்மா இல்லை அம்மாவாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல நீங்களோ அவரை சட்டுன்னு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் கண்ணே கலங்கி போச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சுருக்குன்னு நீங்கள் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே அவர் டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு உங்களை அப்படியே சரிம்மா நீ கொஞ்ச நேரம் போய் ஒரு ரூமில் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு ஜேயோப்கிட்டேயும் நீயும் ஒரு ரூமுக்கு போக்கண்ணா அப்புறமா மற்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரின்ட்டு அப்போதைக்கு கலைஞ்சி போக நீங்களோ உங்கள் ரூமுக்கு அப்படியே மெதுவாக வந்து அப்பா இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துருச்சு நான் நினைக்கவே இல்லை இவனோட என் கல்யாணம் அப்படின்னு ஒரு இதுலேயே அப்படியே உள்ளே பூந்தா ஆல்ரெடி அங்கே ஜெயப்போ ஓடி கால் மேலே கால்பட்டு காலாடிட்டு வாங்க மேடம் அப்படின்னு உட்காந்துட்டுக்க இங்கே என்ன பண்ணுறீங்க உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு நீங்கள் அவரை வரட்டா நான் உங்கள் ரூம் எங்கள் ரூம்னு இனிமேல் நம்ம ரூம் அப்படிங்கிறாரு. ஐயோ இவனோட படுத்துறானே நைட்டு தான் இப்போது அப்படின்ட்டு நைட்டு நினச்சாலே பீதியாகுது. ஸோ அங்கே போய் ஜேகேவும் அவங்க சிஸ்டரும் வந்துட்டு அந்த வீட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கா. இங்கே இவனோட நீங்களும் மல்லு கட்டிகிட்டு இருக்கீங்க. மனுஷனும் உங்களை விட்டு போகிற மாதிரி இல்லை. அது இந்த நைட்டும் நீ என்ன நினச்சி என் கூட இருப்பியா இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி அருகற்பாக இதில் அவர் சொன்ன வார்த்தையில் சி அறிவில்லை என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு முறைச்சி பார்க்க இந்த மோரப்பு கொண்டு குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு உங்களை அப்படியே சொடக்கப்பட்டு இங்கே பாரு நீ என் பொண்டாட்டி இனிமேல் உன் மைண்டும் சரி உன் உடம்பும் சரி என்னை மட்டும்தான் யோசிக்கணும், என்னை பற்றி மட்டும்தான் புரியுதா அப்படின்ட்டு அவருக்கும் வந்துட்டு எங்கள் சுகாவோட நினப்பில் இருப்பீங்களோங்கிறதுனால ஸோ என்ன பேசுகிறவங்க அம்மா வார்த்தையை விட உங்களுக்கோ அது ரொம்ப வலிக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க சி என்ன மாதிரி மனுஷன் இவன் இவ்வளோ கேவலமாக நான் நினச்சிட்டான். எனக்கு சுகாவை பிடிக்கும், அவருக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவர்கிட்ட அப்படிலாம் நான் இருக்கணும்னு நினச்சதே இல்லை. ஆனால் அவர் எனக்கு பிடிக்குமே அதை என்னால் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறது உங்கள் கருத்து. பட் அது ஜேகப்புக்கு ஒரு புருஷனாக அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவருக்கு அது வேறு மாதிரி தானே இருக்கும். ஸோ அதான் அவர் மிரட்டிட்டு நைட்டுக்கு ரெடியாரு அப்படின்ட்டு போக அப்படியே நீங்கள் தலையை கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. ஸோ நைட் ஆகுது சாப்பிட்டு முடிஞ்சதுமே கிளம்புங்க அப்படின்னு கிளப்பி விட உங்களுக்கோ நான் போகலம்மா குழந்தை அழுவான் அப்படி இப்படின்னு சொல்ல குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு நாளில் ஒன்றும் ஆயிடாது நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதான் பண்ண வீட்டில் தான் நடக்கும். ஸோ அதுக்காக ஜெயப்போ அப்படியே அதெல்லாம் என் குட்டி தங்கம் சமத்தாக இருப்பார். இல்லை குட்டி நானும் சித்தியும் பாய் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது நம்ம போகலாமா அப்படின்னு அவங்க முன்னாடி வந்து நிற்க இவன் விட மாட்டான் போல் அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சிக்கிட்டே என்ன சூழ்நிலை இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் கிடைச்சே ஆகணுமா ஆமாம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. இவனா அப்படின்னு அவ்வளோ ஆத்திரம் வருது. நீங்கள் கோவமாக தான் கிளம்பி வரீங்க. ஸோ அந்த வீட்டு வாசலில் வந்து கார் நிறுத்தினாலும் இங்கே இறங்காமல் உள்ளே உட்காந்துக்க ஏன் மகாராணிக்கு வெத்தலை பக்கம் வச்சு அழைச்சாதான் உள்ளே வருவீங்களோ அப்படியே நீங்கள் முறைச்சிக்கிட்டே அப்படியே இறங்குறீங்க. வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு கதவை தந்துட்டு உள்ளே போகிறாரு. சே கையை விடு அப்படின்ட்டு நீங்கள் வருங்க
சியா அப்படின்னு திரும்பி பார்க்க "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? இப்போ தான் குழந்தை அம்மா அப்பாவை இழந்துட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்காக தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். பெரியவங்களுக்கு அறிவே இல்லை, எதையாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இப்படி தான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அறிவில்லை, குழந்தைக்காகன்னு எல்லாமே போய் நீ சரியான பொறுக்கி அப்படி அப்படின்னு நீங்கள் வாழ் கத்த இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவருக்கு திரும்ப பொறுக்கின்னதும் செம்ம கடுப்பாக இது. ஏய், நானும் பேருந்து பார்த்துருக்கேன். என்னடி எப்போ பார்த்தாலும் என்ன பொறுக்கின்னு நான் என்னடி உன்னோட சம்மதம் இல்லாமல் உன்னை பிடிச்சி இழுத்து ஏதாவது பண்ண நாடி அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிட்ட நெருங்க அப்படியே செவுத்துல சாஞ்சு ஏன் அன்னைக்கு அப்படின்னு அவர் ஏற்கனவே கிஸ் பண்ணதை ஞாபகப்படுத்த, அட ஆமாம்ல, அன்னைக்கு நமக்கு பேசி தான் வச்சுருந்தாங்க, அப்போ கிஸ் பண்ணேன். இப்போ நீ பொண்டாட்டிடி அப்படின்னு உங்கள் ஜாக்கெட் நீங்கள் மறைச்சி வச்சுக்க தாலி எடுத்து இது ஏண்டி உள்ளே போட்டிருக்க அப்படின்னு வெளியில் எடுத்து விட்டு, இது நான் கட்டினது, நீ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு அந்த தாலியோடு சேர்த்து உங்களை அப்படியே இழுக்க அப்படின்னு நீங்கள் கழுத்தை திருப்ப பார்க்குறீங்க. விடாமல் உங்களை அப்படியே இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சும்மா இருந்த மனசுன்னு சுரண்டி விட்டுட்டீங்க. அவருக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்ததுமே அவருக்கும் இத்தனை நாளாக உங்களை கிஸ் பண்ணுறதெல்லாம் ஞாபகம் வந்து தூங்க விடாமல் அவரோ துவைச்சி போயிருந்திருப்பார். ஸோ இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தவும் அடுத்த நிமிஷம் உங்கள் லிப்ஸை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. ரொம்ப நேரமாக இங்கே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கா பார்த்துட்டு டக்குன்னு உங்களை அப்படியே நகர்த்தி பார்த்தா நீங்களும் மூச்சு பயிற்சி இல்லாமல் இருக்கீங்க. என்னாச்சு? கிஸ் தான் நடித்தேன், அதுக்கே மயங்கிட்டாளா அப்படின்ட்டு, ஏய் ரொம்ப வீக்காக இருக்கடி அப்படின்னு அப்படியே உங்களை கையில் புகழ தூக்கிட்டு வந்து பெட்டில் அப்படியே படுக்க வச்சு, இரா ஏய் முழிச்சு பாருடி அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி அவரோ தட்டி எழுப்ப அப்படியே வந்துட்டு நீங்கள் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே அதே பொசிஷனில் கிடக்க. என்ன இவ இப்படியே இருக்கா? அப்படியே ரெடி ஆச்சு. சே, இவளை நான் அணுவணுவாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவ என்னை வச்சு செய்வா போல இருக்கே. ஏய் முழிச்சு பாருடி அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி தட்டு வரும். மூச்சு இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட்லேயே மூச்சு ஆனவ இவ்வளோ தான் இருப்பா, ஒரு மொத்தத்துக்கே வா, அப்போ மொத்தத்துக்கு நான் எங்கடி போவேன் அப்படின்னு மனுஷன் புலம்பிக்கிட்டே அப்படியே வந்துட்டு ஹார்ட் பீட்டை கேட்க ட்ரை பண்ணுறாரு. சாரி வந்து நீங்கள் பட்டு சாரி கட்டியிருக்கீங்க, ஸோ ஒன்றுமே அவர் கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் வேறு கசன்னு யார் இவ்வளோ கட்ட சொன்னா அப்படின்ட்டு அந்த மனுஷனும் அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி எடுத்து வந்து மேலே உள்ள முந்தானி அப்படியே எடுத்துடுறாரு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே ப்ளவுஸோட இப்போ நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்க. ஐயோ எப்படி இருக்கா பாரு, எனக்கு இப்போ இன்றைக்கி கொடுத்து வைக்கல போல இருக்கே, ஒரு கிஸ்ஸுக்கே வாங்கிட்டா, இதில் வாய் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துருடி அப்படின்ட்டு ஹார்ட் பீட் இருக்கா இல்லைன்னு கை வச்சு அப்படியே பார்க்கலான்ட்டு அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு காதை வச்சு கேட்குறாரு. ஹார்ட் பீட் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அந்த இடத்துல அப்படியே கை வச்சு நல்லா அழுத்தி ஹார்ட் பீட் நிஜமாவே கேட்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. சடார்னு நீங்கள் டப்புன்னு முழிக்கிறீங்க. நீங்கள் கண்ணை திறந்ததும் உங்கள் கண்ணில் தெரியுறது அவர் கை உங்கள் செஸ்ட்டில் இருக்கிறது தான். ஸோ முந்தானையை விளக்கிட்டு அவர் கை அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்ததுமே ஏற்கனவே அவரை பார்த்தாலே பொறுக்கிம்பீங்க. ஸோ அவரோட பார்வையே சரியில்லை, உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாருன்னு இப்போது அவ்வளோதான் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. மயங்கி கொடுக்கும்போது கூட விடாமல் இவனோட ஆசைகளை தீர்த்துக்கணும் பார்க்குறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு எழுந்த வேகத்தில் அவர் அது அப்படின்னு எதோ சொல்ல வர ஒன்றும் கூட கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் அப்படியே இழுத்து புளின்னு ஒரு அறையை விடுறீங்க. அப்படியே ஒரு கணத்தில் கை வச்சுட்டு உங்களை அப்படியே முறைச்சி பார்க்க நீங்களும் அவரை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இத்தோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.